ஹே காய்ஸ், வெல்கம் டு பாவனாஸ் ப்ளீஸ். இன்னைக்கு வந்து எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வரப்போகுது. ஏற்கனவே மே 19 வரப்போகுதுன்னாங்க. நான் இன்னைக்கு மே 16 தான் வருது. 9-10க்கு வரப்போகுது. ஆனால் இப்போ 9 மணி ஆகுது, உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ மார்க் வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தமிழ் நல்லாவே இருக்குனே 92 ரெண்டு சப்ஜெக்ட் சென்டர் சீயா எப்படி தமிழ்ல 92 நான் நிறையவே என் மார்க் பார்த்துருப்பீங்க. நான் வந்து 487 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நான் 490 அபோவ் வரும்னு சொல்லிட்டு ஒரு 93, 493, 95 அப்படி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே, எனக்கு மார்க் ஓகே தான் இருந்துச்சு. தமிழ்ல வந்து 92 எடுத்திருந்தேன். எப்படி 8 மார்க் எப்படி போச்சுன்னு உண்மையா தெரியல. எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருந்தேன். அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல போயிருந்தாலும் 3 மார்க் 4 மார்க் போயிருக்கும். எப்படி நான் 8 மார்க் எப்படி போச்சுன்னே தெரியல. அண்ட் இங்கிலீஷ்ல வந்து 96 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஒரு மார்க் வந்து கிராமர்ல வந்து ஒரு 2 மார்க்ஸ் கிராமர்ல வந்து ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தப்பா எழுதினா அதுல மேபி ஒரு மார்க் போயிருக்கும். மீதி 3 மார்க் எப்படி போச்சுன்னு தெரியல. மேபி நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். மேத்ஸ்ல வந்து 99 எடுத்திருந்தேன். ஒரு 1 வேர்ட் தப்பு போட்டிருந்தேன், அது மட்டும் தான் போயிருந்துச்சு. அண்ட் சயின்ஸ்ல வந்து 100 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். சோஷியல்ல 100 தான் எடுத்திருந்தேன். டோட்டலா 487 எடுத்திருந்தேன். நான் வந்து மார்க் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து பொக்கே எல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்வீட்லாம் ஊட்டினாங்க. ஸோ இப்போதான் ஸ்கூல் போயிட்டு வந்தோம். ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன மோட்டிவேட் ஆச்சுன்னா, ஸ்கூலுக்கு வெளியே வந்து ஒரு போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டில் வந்து வருஷம் யார் 10th 11th 12th யார் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு பெயிண்ட் வச்சு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படியாச்சும் நம்ம பேர் வந்துடணும்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த 3 10th 11th 12th ஆசை, இன்க்ளூடிங் 6th ஆசையாக இருக்கும். 6th எப்படியாச்சும் நம்ம 10th வந்துட்டோம் அதில் பேர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஸோ அதில் பேர் வரப்போகுதுன்னு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ உங்கள் மார்க் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே நல்லா மார்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. 11th 12th பார்த்துக்கலாம். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. 11th 12th பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.